இயற்கையான அன்பு என்னன்னாக்கா, அன்பின் இயற்கையான தன்மை அப்படின்னா என்ன? அன்பு பாசம்னா என்ன? உடலளவில் வலிமையானவர்கள் தன்னை விட உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களிடம் பணிவாக நடந்து கொள்வது. உடலளவில் வலிமை குறைந்த எளியவர்களிடம் எளியவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது. இதுதான் அன்பு பாசம். அன்பு பாசத்தின் தன்மை. அன்பு எப்படி கிடைக்குது? அன்பு எப்படி கொடுக்கப்படுகிறது? அன்பு எப்படி பெறப்படுகிறது அப்படின்னா, பாசம் எப்படி பெறப்படுகிறது அப்படின்னாக்கா, உடலளவில் வலிமை குறைந்தவர்கள் உடலளவில் வலிமை அதிகமானவர்களை வழிநடத்தணும். உடலளவில் வலிமையானவர்கள் உடலளவில் வலிமை குறைந்த எளியவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதானமாக பெண்களின் உணர்வுகளை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெண்கள் உடலளவில் எளிமையானவர்கள். அவர்களின் உணர்வுகளை உடலில் அதிக வலிமை உடைய ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் உணர்வுகளை ஆண்கள் புரிந்து கொள்வது. அப்போது ஆண்களின் உணர்வுகளை பெண்கள் புரிந்து கொள்வது அப்படின்னா, ஆண்கள் வலிமையாக இருக்காங்க உடலளவில், அதனால் எளிமையான வலிமை உடைய ஆண்களோடு ஒப்பிடும்போது பெண்களின் உடல் வலிமை என்பது எளிமையாக இருக்குது. அப்போது அவங்க ஆண்களை புரிஞ்சிக்கிறது எதன் அடிப்படையில் இருக்கும்? ஏன் ஆண்களை புரிஞ்சுக்கிறாங்க? ஆண்களுக்கு ஏன் அடிமையாக இருக்காங்க? ஒரு அச்சுறுத்தல். அவன் அடித்து போடுவான், திட்டு போடுவான், எட்டி மிதிக்க ஆரம்பிச்சிருவான், இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடித்தடிக்கு பயந்துக்கிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது இது இயற்கைக்கு முரணானது. இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையுடன் இயங்கி வருகிறார். இது அன்பு கிடையாது. இது ஒரு அச்சுறுத்தல், வன்முறை. இது வன்முறை அடிப்படையாக கொண்ட ஒரு அன்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இது விரும்பத்தகாத அன்பு இது. அதனால் அன்பின் இயற்கையான தன்மை என்பது என்னவென்றால், உடல் அளவில் வலிமை குறைந்த பெண்களின் உணர்வுகளை உடல் அளவில் வலிமை அதிகமான ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள். ஏன்னா ஆண்களோட உடல் கொஞ்சம் பெண்களோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் வலிமை அதிகமாக இருக்கும். வலிமை அதிகமுடைய ஆண்கள் உடல் அளவில் வலிமை குறைந்த பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்களை திட்டுவாங்க. அப்போ ஆண்களுக்கு கோபம் வரும். ஏன்னா இவன் உடம்புல வலிமை அதிகமாக உள்ளவன். அவன் கோபம் திருப்பி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இவன் கோபத்தை அடக்கிக்கணும். அப்போது உடலளவில் வலிமை குறைந்த பெண்கள் ஆண்களை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அல்லது கண்டிக்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க, அதட்டுறாங்க, எல்லாத்தையும் பண்ணும்போது ஆண்கள் அந்த உணர்ச்சிகளுக்கு, பெண்களின் உணர்ச்சிகளுக்கு பணிஞ்சு போகும்போது ஆண்களுடைய உணர்வுகள் கட்டுப்படுகிறது. ஆண்களுக்கு கோபம் கட்டுப்படுகிறது. ஆண்களுக்கு வருகிற கோபமெல்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆண்கள் எப்போ அமைதியாக இருப்பான் அப்படின்னா, அவனுடைய மனது அமைதியாக இருக்குன்னா பெண்களுக்கு கட்டுப்படும்போது தான். ஏன்னா பெண்கள் உடல் அளவில் வலிமைக்கு குறைவானவர்கள் ஆண்களோடு ஒப்பிடும்போது. ஆனால் ஆண் உடல் அளவில் வலிமை அதிகமானவன். அவன் நினச்சா பெண்கள் திட்டும்போது ஒரு அன்பு அக்கறையோடு திட்டுறாங்க அல்லது அடிக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணும்போது இவனுக்கு கோபம் வரும். கோபம் வந்தவுடனே போய் அந்த பெண்களை போய் அடித்து, இனிமேல் நீ என்ன திட்டாத, அடிக்காத அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லாமல் அவள் பெண் அடிக்கும்போது இவனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறான். அவளை அடிக்கும்போது, திட்டும்போது, கண்டிக்கும்போது இவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பெண்ணின் உணர்வுகளை எதிர்கொள்கிறான், தாங்கிக் கொள்கிறான். தாங்கி கொள்ளும்போது இவனுடைய உணர்வுகள் இருக்குல்ல, ஆண்களின் உணர்வுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்போ தான் ஆண்களுடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இவனது கோபத்தை அடக்கி ஆளுகிற தன்மை எப்போ வருது ஆண்களுக்கு அப்படின்னா, பெண்களிடம் பணிவாக நடக்கும்போது. ஏன்னா பெண்களிடம் பணிவாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெண் திட்டுறா, ஒரு ஆணை பெண்கள் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அல்லது கண்டிக்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. பெண்கள் உடல் அளவில் எளிமையானவர்கள் தான் ஆண்களை விட. அப்படி இருக்கும்போது ஆண் நினச்சான்னாக்கா ஒரு பெண்ணை அடிக்க முடியும், அடித்து வீழ்த்த முடியும், இனிமேல் என்ன திட்டாதன்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லாமல் அவனுக்கு கோபம், ஏன்னா அவனுடைய கோபத்தை அவன் ஈஸியாக வெளிப்படுத்த முடியும். ஆனால் அப்படி வெளிப்படுத்தாமல் அவனுக்கு வருகிற கோபத்தை அடக்கி கொள்கிறான். பெண் கண்டிக்கும்போது, திட்டும்போது பெண்ணிற்கு பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக பெண்ணிற்கு எதிராக வருகிற கோபத்தை இவன் அடக்கி கொள்கிறான். அடக்கி கொண்டு அவளிடம் பணிவாக நடந்து கொள்கிறான். இப்படி பணிவாக நடக்கும்போது ஆண்களுக்கு உணர்ச்சிகளை கையாளுகிற தன்மை, உணர்ச்சிகளை அடக்கி கொள்கிற தன்மை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற தன்மை விடுகிறது. அப்போ அதன் மூலம் என்ன ஆகுதுனாக்கா, ஆண்கள் இன்னும் பாதுகாப்பாக வாழ்கிறான். இவன் உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் பெண்களை அடிக்கிறான், இல்லை பெண்கள் திட்டும்போது இவனும் பதிலுக்கு பதில் அடிக்கிறான், திட்டுறான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் வெளியிலையும் போய் திட்டுவான்.
வெளியிலையும் போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா வெளியிலையும் போய் யாராவது ஒரு ஆண்கள் திட்டுறாங்க அப்படின்னா இவனும் பதிலுக்கு பதில் திட்டுவான், அடிப்பான். அப்போ வந்து பிரச்சனை சண்டை அதிகமாகி இவனுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், இவன் வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், குறிப்பாக ஆண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பயிற்சி எங்கே கிடைக்குதுன்னா பெண்கள்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற அந்த பயிற்சி ஆண்களுக்கு கிடைக்குது. ஏன்னா பெண்கள் திட்டும்போது அடிக்கும்போது இவன் அமைதியாக இருக்கிறான், கோபத்தை அடக்கிக் கொள்கிறான். அப்போ ஏன்னா இவன் நினச்சான்னா அந்த இப்போ இவனை திட்டுகிற பெண்களை வந்து அடிக்க முடியும், திட்டி உட்கார வைக்க முடியும். ஆனால் அவன் அதை பண்ண மாட்டேங்கிறான். அப்படி அவன் பண்ணியிருந்தான்னா பெண்கள்கிட்ட எப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பெண்கள் திட்டும்போது இவன் பதிலுக்கு திட்டுறது, பெண்களை அடிக்கும்போது இவன் பதிலுக்கு அடித்தான்னா அதே மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியே போவான், அங்கே 4 ஆண்களை பார்ப்பான். அந்த ஆண்களோட இவனுக்கு பிரச்சனை வரும்போது அந்த ஆண்களும் சண்டை போடுவான். அந்த ஆண்களில் அப்படிப்பட்ட ஆண்களில் யாராவது வலிமையானவங்க இருப்பாங்க, அவங்க வந்து இவனை அடிப்பாங்க. இவனுடைய வாழ்க்கை இப்படி பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் இவன் வீட்டிலே என்ன பண்ணுறான், வீட்டில் வந்து பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி வீட்டில் கிடைக்குது. பெண்கள் திட்டும்போது அடிக்கும்போது இவன் தனது கோபத்தை அடக்கிக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி அது வந்து ஆணுக்கு கிடைக்கிறது. பெண்களுடைய திட்டுறது வந்து நமக்கு நல்லது தான். அவள் திட்டும்பொழுது பதிலுக்கு நாம் வந்து கோபப்பட்டு திட்டாமல் இருக்கிறது நமக்கு நல்லது, நமக்கு அது பாதுகாப்பு. பெண்களின் கோபத்தை புரிந்து கொள்வது, பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது தனக்கு பாதுகாப்புன்னு ஒரு ஆண் நினைக்கிறான். பெண்களிடம் பணிவாக போகிறது இன்னும் நமக்கு நிறைய பாதுகாப்பு. அப்போ நமது பாதுகாப்பிற்காகத்தான் பெண் நம்மை பார்த்து திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் நம்புகிறான். அப்போ தான் பெண்ணிற்கு பணிவாக நடப்பதில் அவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். இதனால் நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியும். பெண்கள்கிட்ட வந்து எதிர்த்து பேசாமல் அல்லது அடிக்காமல், பெண்கள் திட்டும்போது கோபப்படும்போது பெண்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் அதை அமைதியாகவும் பணிவாகவும் எதிர்கொள்வது, பெண்களின் உணர்வுகள் வந்து பெண்களை மனசு கஷ்டப்படுத்தாமல் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவள் வழி நடத்துகிறபடி இவன் வழி நடப்பது, இதெல்லாம் செய்யும்போது இவனது வாழ்க்கை மேலும் மேலும் பாதுகாப்பாக மாறியது. ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது அவனது உணர்ச்சிகள் அடங்குகிறது, கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. பெண் வந்து கோபப்படும் போது அதெல்லாம் இவன் தாங்கிக்கிறான். இவன் பதிலுக்கு கோபப்படாமல் இவனது கோபத்தை அடக்கி கொள்கிறான். அடக்கி கொள்ளும்போது இந்த பயிற்சி வந்து வெளியில் ஏற்படுகிற, அதாவது வீட்டிற்கு வெளியே வேறு ஆண் நண்பர்களிடம் ஏற்படுகிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அங்கேயும் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு உணர்ச்சிகளை ஒரு பக்குவமாக கையாளுகிற தன்மை ஆண்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் வந்து பெண்களிடம் வந்து பெண்களின் கோபம், பெண்கள் வந்து எளிமையானவங்க உடல் அளவில். அதனால் எளிமையான உடல் வலிமையுடைய பெண்களின் கோபத்தை ஏற்றுக்கொள்கிற தன்மை ஆணுக்கு வரும்போது பெண்களுக்கு எதிராக கோபப்பட்டு திட்டாமல் அடிக்காமல் இவன் ஒரு பயிற்சியை இவன் எடுக்கும் பொழுது இவனுக்கு உணர்ச்சிகளை அடக்கி கொள்கிற பயிற்சி, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற பயிற்சி ஆணுக்கு கிடைக்கிறது. அதனால தான் இந்த காதலிக்கிற ஆண்கள் பெண்கள் அந்த காதல் அனுபவத்தை கடந்து வரும்பொழுது அவர்கள் அமைதியானவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களிடம் வன்முறை உணர்ச்சி இருக்காது. ஏன்னா காதலின் போது அவன் நெருக்கமாக ஒரு பெண்ணிடம் பழகி அந்த காதலியின் கோபத்தை எதிர்கொண்டு சகித்து கொண்டு இவன் தனது கோபத்தை வெளிப்படுத்தாமல் சகித்து கொண்டு அல்லது பணிவாக வெளிப்படுத்தி பணிவாக அந்த காதலியிடம் நடந்து கொண்டு ஒரு கடைசியில் ஒரு மென்மையானவனாக இவன் மாறிவிடுகிறான். பெண்களின் கோபத்தை ஏற்றுக்கொள்கிற தன்மை இவனிடம் வந்து விடுகிறது. பெண்களுக்கு எதிராக பெண்கள் வந்து கோபப்படும் போது இவன் தனது உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்கிற பயிற்சி காதலின் போது ஆண்களுக்கு கிடைக்கிறது. பெண்கள் கோபப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இவன் தனது கோபத்தை வெளிப்படுத்தாமல் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்கிற அந்த பயிற்சி காதலின் போது ஆண்களுக்கு கிடைக்கிறது. அதனால தான் காதல் அனுபவத்தை கடந்து வருகிற ஆண்கள் வந்து மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். காதல் அனுபவத்தை கடந்து வருகிற பெண்கள் வந்து அவங்ககிட்டையும் வன்முறை உணர்ச்சியெல்லாம் இருக்காது. தன்னிடம் உரிமையாக இருக்கிற ஆண்களிடம் கோபப்படுகிற பண்பு பெண்களுக்கு வந்துடும். தனக்கு உரிமை இல்லாத ஆண்களிடம் கோபப்படுகிற பண்பு வந்து பெண்களுக்கு இல்லாமல் தனக்கு யாரிடம் உரிமை இருக்கிறதோ அந்த ஆண்களிடம் கோபப்படுகிற பண்பு வந்து பெண்களுக்கு வந்துடும். இப்படி ஆணும் பெண்ணும் ஒரு காதல் அனுபவத்தை கடந்து வரும்போது ஆண்கள் பெண்கள் இருவரும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை சந்திக்கிறார்கள். ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக ஆகிவிடுகிறார்கள். அதனால் வந்து